அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த 6 மாதங்கள் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த தேவன் இந்த 6வது மாதத்துல இந்த கடைசி நாளிலே கூட 30ஆம் தேதியில கூட தேவனாகிய கர்த்தர் நம்ம அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அதுக்கு அவர் நன்றி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் நாளில் பேசும்படிக்கு அப்புறமா, பரிசுத்த தேவனே, இந்த 6 மாதங்கள் எங்களை அற்புதமாக நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவரே சோதரம் அப்பா, அந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக. இந்த 6 மாதம் நடத்தின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீ பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உடைய மாபெரும் கிருபை. ஆண்டவரே தகப்பனை எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த 6வது மாதத்துல ஆமே சோதரம் இந்த கடைசி ஆமே நாளிலும் கூட ஆமே நான் முடிய போகுது. இந்த நாளைக்கு 6வது மாதம் கடைசி 30ஆம் தேதி அந்த காலையில ஆண்டவர் அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதுல 2ஆம் யோனா பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா பாருங்க, ஒரு சின்ன அதிகாரம் தான், ஆனால் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. வசனம் சொல்லுகிறது யோனா 2ஆம் அதிகாரம் அதுல 9 வசனங்களை வாசிப்போம். நானோ வெண்ணில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோனா ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாப்புல. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடலின் ஆழத்துல ஒரு பெரிய மீனை அவனுக்கு என்ன பண்ணாரு ஆயத்தப்படுத்தி அவனை வெளியே என்ன பண்ணார், அந்த கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் செய்து அவனை ஆச்சரியமா இதேன்னு வெளியே கொண்டு வந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால என்ன பண்றான், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தேவன் என்ன பண்ண நன்றி சொல்லுவேன். என்னை ஆண்டவர் எவ்வளவா என்னை பாதுகாக்கிறார், என்னை எவ்வளவா நேசிக்கிறார். அவன் விலகி ஓடுறான் தேவ சொல்லிட்டு. ஆனாலும் என்ன பண்றாரு, யோனாவை தேவன் நேசிக்கிறார். அவன் யோனாவை விட மாட்டார். நம்ம எங்கேதான் ஒரு நாள் என்ன பண்ண ஆண்டை விடவே மாட்டார். அவர் நம்மள அன்பான இருக்கிற தேவன். ஆமா சோதனை நம்மள பாசமா இருக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் நம்ம மீன் வயிற்றுல என்ன பண்றான், நன்றி சொல்றான். ஆண்டவரே நான் துதியின் சத்தத்தை என்ன பண்ணுவேன், நான் உமக்கு பலியிடுவேன்ப்பா. ஆமா இந்த 6வது மாதத்துல இந்த கடைசி நாள் 30ஆம் தேதி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பலி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீ நடத்தி வந்து எல்லா இந்த நாள் முழுவதும் 30ஆம் தேதியில நீ நன்றி சொல்லிக்கொண்டே வாகனத்தை ஓட்டினாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஆமா ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சரி, ஊழிய போனா நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆமே சோதரம். மீன் வகுத்துல இருந்து வெளியே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா அந்த பூமியில ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனை சந்திக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை அதெல்லாம் விலக்கி பாதுகாத்து இந்த 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்தது போல ஆமே வருகிற மாதத்திலும் தேவன் அற்புதமாய் நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி கொண்டிருக்கணும். தேவனுக்கு பலிகளை செலுத்தும் பொழுது, பாடும் பொழுது, நம்ம பண்ணின பொருத்தனைகளை கர்த்தருக்கு நம்ம செலுத்தும் பொழுது வசனம் சொல்கிறது என்ன பண்ண, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க யாருக்காவது ஜெபித்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் ரட்சிப்பார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கைகள் குறுகி போவதில்லை. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீங்க பண்ணுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் காக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமே இந்த புதிய நாளிலே அந்த கடைசி நாள் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இதுவரை எப்படி நடத்தினாரோ எபினேசர் இனியும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த 6 மாதம் நடத்தி வந்த தேவன் வருகிற ஆமே இந்த 7வது மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாடுகளை கர்த்தர் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பலியிடணும், 2வது பொருத்தனைகளை செலுத்தணும், 3வது என்ன பண்ண, ஆண்டவர் ரட்சிக்கிற தேவனாயிரு. ரட்சிப்புனா விடுதலை கொடுக்கிற தேவன். ஆமா சோதரன், உங்களுக்கு விடுதலை வராமல் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலை. குமாரன் நமக்காக பலியாக இருக்கிறார், நமக்காக உயிர் தெழுந்த. எப்பேற்பட்ட உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர். உங்கள் விண்ணப்பத்தை எத்தனையோ விண்ணப்பத்தை பண்ணியிருப்பீங்க ஆண்டவர் சமூகத்துல, எத்தனையோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை வாக்கிய பண்ணியிருப்பார். ஆனா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம மறந்துருப்போம். ஆமா பிசாசு என்ன பண்ணுவோம், மறக்க வைப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இதெல்லாம் நீ செய்தீங்களே நன்றி ஏசப்பா,
எனக்கு உணவு கொடுத்தீங்க நன்றி ஏசப்பா, உடை கொடுத்தீங்க நன்றி ஏசப்பா, போக்குல வந்து பாதுகாத்துல நன்றி ஏசப்பா. ஆமா, பஸ்ல போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்போது, பிளேட்ல போகும்பொழுது எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. அவர் என்ன பண்றார்? பிரியமா ஏற்று உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய இயேசு கிறிஸ்து உங்க மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் உலாவுகிறார். நிச்சயமா உங்க ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பலியிடுங்க, தேவனுக்கு பொருத்தனை செலுத்துங்க, தேவன் நன்றி சொல்லுங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் இந்த பிள்ளை நடத்தி வந்த தெய்வத்துக்காக நன்றி. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பலியை நீ ஏற்றுக்கொள்வதற்காக சோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.